உங்க வீட்டுக்குள்ள வருவாரானா அநேக நாட்களாய் மாறாத அநேக காரியம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. ரொம்ப நாளா வாய்க்காத விஷயங்கள் இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையில வாய்க்க பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை 7 மணி அளவிலே கிரகிக்க முடியாத காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்கிற தலைப்பிலே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த சத்தியத்தின் வாயிலாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போவதற்கு முன்பாக நம் மத்தியிலே ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஈவன் ஞான பிரகாசம் ஐயா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நம்மளை கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதனைக்கு நேராக நடத்த போறாங்க. அன்பான தேவ ஜனமே, இந்த ஆராதனையில உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்துல விட்டு கொடுங்க. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அனுமதி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாஸ்டர் இன்வைட் பண்ணலாம். இந்த ஆராதனைக்கு பின்பாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். God bless you. நாம் எல்லாரும் இந்த காலவேளையில தேவனுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். இந்த நாளை தேவ பிரசன்னத்திற்குள்ளே ஆரம்பிக்க போகிறீர்கள். ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேர தேவ செய்திக்கு முன்பதாக நாம் எல்லாம் கொஞ்ச நேர கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹalleluya hallelujah 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 hallelujah. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். ஹalleluya hallelujah hallelujah. எல்லாம் சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. ஹalleluya. அவரை துதிப்பது எத்தனை பெரிய சந்தோஷம். அவரை பாடும்போது, அவரை ஆராதனை செய்யும் போது, அவரை துதிக்கும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறும். வியாதிகள் மாறும், சாபங்கள் மாறும், தீமைகள் மாறும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வரும்போது கர்த்தர் மகத்தான கிரியைகளை அவர் செய்ய அவர் வல்லவர். ஹalleluya hallelujah hallelujah. எதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியுதோ, எந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசா தெரியுதோ, எது உன் உள்ளத்தை கலங்கடிக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தை பிடித்து அப்படியே மலை மேல கொஞ்சம் சீடர்கள் ஏறி போனது போல அவர் பிரசன்னத்தை அவர் கரம் பிடித்து கொஞ்சம் அப்படியே மேல ஏறி வாங்க. மேல ஏறி போக 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 மேல ஏறி போக 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 ஆமா உலகத்தில் இருக்கிற மலை மேல ஏறி போக போக கீழே இருக்கிற எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிறுசா சின்னதா தெரிஞ்சது போல எதெல்லாம் நீ பெரிய பிரச்சனையா நினைக்கிறையோ அவைகள் எல்லாம் தேவ பிரசன்னத்துல நீ மகிமையில நிரப்பப்பட எதெல்லாம் உனக்கு பெரிதாய் தோன்றுகிறதோ தேவ பிரசன்னத்திலிருந்து கீழே பார்த்தா அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாத சின்ன சின்ன தோற்றங்களுடையவைகளாய் உனக்கு காட்சியளிக்க போகிறது. ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், வேதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை,
உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, நீ மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி தேவனை உயர்த்துங்க. அவரை துதிப்பது எத்தனை பாக்கியம், அவரை ஆராதிப்பது எத்தனை பாக்கியம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். கையை தட்டுங்க, எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள் என்று சொன்னால் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வாராக. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். சொல்லுங்க, நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, மனதார துதிப்பேன் மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. எகிப்தின் சேனை இஸ்ரவேலர்களை அழிக்கும்படி வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, தைரியமாய் போ. எகிப்தியனுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்தது. கர்த்தர் சொல்றாரு, ஆமா, உன் பிரச்சனை, உன் கண்ணீர், உன் வேதனை இன்றைக்கே கர்த்தர் அதை முடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போது பின்பதாக பார்வோனின் சேனை வீறிட்டு வந்தது. இஸ்ரவேலர்கள் ஆமா கண்டு பயந்த அந்த நிலையில் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை தொடக்கூடாதபடிக்கு அவர்கள் நடுவே வந்து நின்றது. வேதம் சொல்றது, எகிப்தியர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவங்களால இஸ்ரவேலர்களை தொடவே முடியலையா? இன்றைக்கு சாத்தான் அவங்களை தொட முடியும் நினைக்கிறீங்களா? சூனியம், மந்திரம், செய்வினை, ஏவல், பொறாமை, வன்கள், உன் வியாபாரத்தை கெடுக்க நினைக்கிற சத்துருக்கள் உன்னை தொட முடியாது, உன்னை நெருங்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆராதனை வேளையில இந்த நாளிலே தேவ மகிமை உன்னை சுற்றி இருக்கிறது. கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து, அவர் நாமத்தை நீ உயர்த்து, அவர் நாமத்திற்கு நீ நன்றி சொல்லு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, இஸ்ரவேலர்களை பாதுகாத்த தெய்வம். ஓ, இந்த நாளிலே நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. செங்கடலை கடக்கும் பொழுது எகிப்தியர்கள் அந்த கடல் செங்கடலுக்குள்ளே மூழ்கி மாண்டு மரித்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் ஜெயத்தோனியோடு கூட செங்கடலை விட்டு கடந்து வந்தார்கள். அதான் மோசேயுடைய சகோதரி, பெரிய சகோதரி மிரியாம் கர்த்தரை பாடி, கர்த்தரை ஆமா அவர் சமூகத்துக்கு முன்பதாக நடனமாடி ஆண்டவரை அவள் ஆர்ப்பரித்தாரே. என் அன்பு சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சியே, கர்த்தருக்கு முன்பதாக நீ கரங்களை தட்டி அவரை நீ ஆராதனை செய்யும் போது உன்னிலே அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து ஒரு பாடலை கூட ஆராதனை வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கலங்காதீங்க. உங்கள் சோர்வுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றுவார், உங்கள் கண்ணீர் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். என்னோடு கரங்களை தட்டி தேவ நாமத்தின் மகிமைக்காக ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து ரெண்டு சரணம் மாத்திரம் பாடி கர்த்தரை ஆராதித்து ஆராதனை நிறைவு செய்வோமாக. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, திரு ரத்தம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தனாகிவிடு, பரிசுத்தனாகிவிடு. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி
கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை பெருத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை பெருத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளம் கையில் ஏந்திடுவார். சகோதரியே, சகோதரா, கலங்காதே, கர்த்தர் கரம் பிடித்துக் கொள். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் செங்கடலை தாண்டி அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். வழியில எத்தனையோ போராட்டங்கள் வந்தது உண்மைதான், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ராட்சச கூட்டங்கள், இதையெல்லாம் சந்தித்தது உண்மைதான். ஆனா யாத்திரையாகும் 14:13 பயப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஆரம்பத்துல மாத்திரம் இல்லைங்க, அவர்கள் கானான் தேசம் போகும் வரையிலும் அவர்கள் கரம் பிடித்து அவர்களோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தினார். அதே ஆண்டவர் இந்த நாள், இந்த மாதம், இந்த வருடம் உங்கள் கரம் பிடித்தவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். ஆண்டவரை அப்படியே செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you, God bless you. தொடர்ந்து நாம் பாஸ்டர் நவீன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆமென். Praise the Lord. அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையில இந்த தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உங்க இல்லங்களுக்குள்ள ஒரு சத்தம் தொளித்தது, கலங்காது. இன்னைக்கு நம்ம மத்தியில அன்பு அவைக்குரிய தகப்பன் ஞானப்பிரகாசம் ஐயா உங்களோடு கூட இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆராதனையை நடத்தி உங்களை கர்த்தருடைய பிரசனத்திலே நடத்தினார். என் இருதயத்திலிருந்து ஊழியருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் நான் ரொம்ப வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்களுக்கோடு பேச கிருபையை தந்த தேவனுக்கு நன்றியையும், இதற்கான வாசலை திறந்த சேனல் 316 ஃபவுண்டருக்கோ எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கோ என்னுடைய இருதயத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம், எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால், நிறைய ரதங்கள் இருக்கிறதுனால அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால், குதிரை வீரர்கள் மகா பலசாலியா இருக்கிறதுனால அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. இந்த காலை வேளையில இந்த ஐயோன்ற சத்தத்தை கேட்கவா இந்த புரோகிராம் நாங்க பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இது யாருக்காகனா ஒரு காரியம் வாய்க்கணும். நானும் அன்பு அவைக்குரிய தகப்பனும் 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு குடும்ப ஜெபத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அங்க ஐயா பேசின வார்த்தையை தான் நான் உங்களோடு கூட பேசும்படியாய் கொண்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, அந்த சொத்தை அவங்களால விற்க முடியல. அவங்களுக்கு சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, ஆனாலும் காரியம் வாய்க்கல. அந்த இடத்துல ஐயா பேசின வசனத்தை தான் நான் உங்களோட கூட பேச இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரினால ஏவப்படுகிற அன்பான தேவ ஜனமே. நம்ம இதெல்லாம் இருக்கு, இவங்க மூலியமா இதை செய்திடலாம்,
நம்ம கிட்ட பணம் இருக்கு, அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இருக்கிறது, நமக்கு ஞானம் இருக்கிறது. இப்படிதான் இந்த ஏசாயா புஸ்தகத்திலே குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, குதிரை வீரர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த பரிசுத்தமான தெய்வத்தை அவங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை. நான் அநேக விஷயங்களை ஆரம்பிக்கிறேன், பிசினஸை தொடர்கிறேன், அநேக காரியங்களை நான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன். ஆனா பல படி சரிக்கு பின்னாடி தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன். எதை தொட்டாலும் வாய்க்க மாட்டுறது, எதை செஞ்சாலும் அது நேரிட மாட்டுது. எத்தனையோ இடத்துல நான் போய் பார்த்துட்டேன், எத்தனையோ முறை. எங்க நிறைய விஷயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கல, என்னுடைய படிப்புக்கான பண தேவைகள் இருக்கு, அதுக்கு சில இடங்கள்ல இருந்து பணம் வர மாதிரி இருக்கு, ஆனா வரல, வாய்க்கல. இன்னைக்கு கர்த்தர் அநேக காரியங்களை உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ண விரும்புகிறார். அதை தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனமே, இந்த வசனம் அழகா சொல்லுது, உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். உன் வழிகளை நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய மனுஷங்களை நம்புறதுனாலதான் நம்ம ஏமாற்றத்தை அடையிறோம். கேட்டுக்கோங்க, இவங்க நினைச்சாங்கன்னா நடந்துரு, யாரு நினைச்சாலும் நடக்காது. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இந்த கால வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன். உன் காரியங்களை வாய்க்க கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உன் குடும்பத்துல வாய்க்காமலே இருக்குல்ல, ரொம்ப வருஷமா பிரச்சனை, ரொம்ப வருஷமா போராட்டதோ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நேரா இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். உன் காரியம் வாய்க்கணும்னா உன் நம்பிக்கையை நீ கர்த்தர் மேல வைக்கணும். போதும் இந்த அரசியல்வாதிகளை நம்பினது போதும், அநேக உறவுகளை நம்பினது போதும். இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் நம்பிக்கையை நீ கர்த்தர் மேலே வைத்து அவருக்கு அவருடைய வழியே உன் வழிகளை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காலையில ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படியே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நீ எந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறையோ அந்த காரியம் உனக்கு நடக்கும். ஆராதனை வேளையிலே கலங்காதேன்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சுல, அது உனக்காக தான். உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறா, நீ கலங்கின நாட்கள் போதும், நீ கண்ணீர் சிந்தின நாட்கள் போதும், நீ மனுஷங்களை நம்பினது போதும், இனி நீ குதிரைகளை நம்புவாயானா? நான் சொல்லல, இந்த வசனம் சொல்லுது. உனக்கு ஐயோ, குதிரை வீரர்களை நீ நம்புவனா உனக்கு ஐயோன்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனா உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து சொல்லுங்களேன், என் வழிகளை நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன். நீ என்ன பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணட்டுமே, நீ எப்படி பேசணும், நீ எந்த இடத்துல போகணும் அவர் டிசைட் பண்ணட்டும். அந்த இடத்துல நீ அவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பாயானா அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். இன்னும் சில காரியங்களை கூட நான் உங்களோடு கூட பேச கொண்டு வந்திருக்கிறேன். நம் காரியத்தை வாய்க்க பண்ண நம்ம எப்படி கடவுளை அணுகணும், எப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கிற வாசிப்போ. ஆதியாகமம் 39வது அதிகாரம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தியானான். இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். இதை யாரு பார்த்தானா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அவன் எஜமானன் பார்க்கிறான். இங்கே யோசேப்பை தான் நான் உங்களுக்கு முன்பாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவன் காரிய சக்தியா இருக்கிறான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்குது. அவன் என்ன செஞ்சாலும் பாருங்க அதுல அவனுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறிடுது. அவன் என்ன செய்யறானோ அதுல ஒரு சக்சஸ். இங்க நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டுது. எந்த முயற்சி எதுல ஒரு படி எடுத்து வச்சாலும் தோல்விதான் வருது. ஆனா இந்த யோசேப்பு எதை செஞ்சாலும் சக்சஸ் ஆகுது. அதற்கு காரணம் அவன் எஜமானன் அவனை பார்த்து சொல்றான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். முத வசனத்துல நம்ம பார்த்திருந்தோம், உன் வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்பு வச்சு அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி. இரண்டாவது வசனம் சொல்லுது, அவர் உன் கூட இருக்கணுமா. அம்மா, அன்பான தேவ பிள்ளையே,
புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வருவாரானா அநேக நாட்களாய் மாறாத அநேக காரியம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. ரொம்ப நாளா வாய்க்காத விஷயங்கள் இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையில வாய்க்க பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதை அந்த ராஜா பார்க்கிறா, எஜமானன் பார்க்கிறா. இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை சுற்றி இருக்கிற அநேகருடைய கண்கள் பார்க்க போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு. அது எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்னா, நீ செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க போது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, வாட் எவர் யூ கோயிங் டு டூ, நீ எதை வேணா செய், ஆனா கர்த்தர் அதை உனக்கு சாதகமா மாத்தி தர போகிறாரு. எதிரில் நிற்கிறவங்க நிறைய பேரா இருக்கலாம், பெரிய கூட்டமா இருக்கலாம், அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், அவங்க கிட்ட அதிக ஆட்கள் இருக்கலாம், அவங்க கிட்ட அரசியல்வாதிகள் இருக்கலாம். ஆனா இந்த யோசேப்போடு கூட இருந்தது கர்த்தர். இந்த கர்த்தரும் கூட இருப்பாரானால் உன் காரியம் வாய்க்கும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். வருகிற நாட்களை நீ பார்க்க போற. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரை பண்ணேன், இதுக்கு முன்னாடி நடக்காது, இப்ப எப்படி நடக்குதுன்னா, இந்த யோசேப்போடு இருந்த கர்த்தர் உன் கூட இருக்க போறார். அவர் எப்படி இருப்பாரு? நான் முத வசனம் சொன்னல, உன் வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆமா அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கும் போது உன் காரியம் வாய்க்கும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் காண்பித்து தர விரும்புகிறேன். யோசுவா 1:8 எடுங்க, வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாணமான புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற யாவையின்படி, இதில் எழுதியிருக்கிற யாவையின்படி நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தரை நீ நேசிக்கிறத உன்னால எப்படி காண்பிக்க முடியும்? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு வெறும் வாயில சொல்றதுனாலயா, இல்ல உன்னுடைய புறம்பான அலங்காரத்தினால நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு காண்பிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் உதடுகளினால ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறாங்க, ஆனா இருதயத்தால் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்க. அநேகர் உன்னை பார்த்து நம்புறாங்க, இவன் ரொம்ப பெர்ஃபெக்ட். ஆனா இருதயத்துல கை வச்சு யோசிச்சு பாரு. நீ ஜெபித்து நாட்கள் ஆச்சுல, நீ வேதத்தை எடுத்து வாசிச்சு நாட்கள் ஆச்சுல. உன்னுடைய காரியம் வாய்க்கணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு விலகாம இருக்கணுமா? இரவும் பகலும் இந்த சங்கீதத்துல வாசிக்க முடியும். வாசிங்க, சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களே, கிறிஸ்துவோடைய சரீரத்தை அப்பமாகவும் ரத்தத்தை திராட்சரசத்தை ரத்தமாகவும் பானம் பண்ணுகிற பிள்ளைகளே, இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களா மாறுங்க. அவர் வசனத்தை தியானிக்கிறவர்களா மாறுங்க. உங்க வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். நான் இது உங்களுக்கு காலையில தீர்க்க தரிசனமா சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது இல்லை இனிமே உங்க வாழ்க்கை. இப்ப வரைக்கும் இந்த உலகம் பார்க்கறது இல்லை உங்க வாழ்க்கை. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க இந்த வேதத்தை நேசிக்கணும். ஏன் காலையில ஆண்டவர் உங்களோடு இப்படி இடைப்படுகிறார் என்றதை நான் அறியேன். அவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் பேசிக்கொண்டிருக்கிறார்னு மாத்திரம் நான் புரிஞ்சுக்கினேன். அவர் உங்களை இன்னும் நேசித்து கொண்டிருக்கிறார். எங்க போயிருக்கிறீங்க? உங்க நம்பிக்கை யார் மேல? யாருக்கிட்ட உங்க வழியை ஒப்பு கொடுத்திருக்கீங்க? இனிமே நீங்க சொல்றது தானே. யாரை பார்த்து சொல்லி இருக்கிறீங்க? நீங்க சொல்றதே செஞ்சிடலாம். யாரை பார்த்து சொல்லி இருக்கிறீங்க? வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குதிரைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? யுத்த வீரர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? அங்க குதிரைகளும் யுத்த வீரர்களும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பரிசுத்தர் இருக்கிறாரு. அவர் நேராய் அவரை தேட நான் இந்த காலை வேளையில உங்களை தூண்டுகிறேன். சங்கீத புஸ்தகத்துல எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய வேதத்தை நம்ம தியானம் பண்ணணுமா இரவும் பகலும்.
அப்படி தியானம் பண்ணா நம்ம இலை உதிரா இருக்கிற மரத்தை, உங்க வாழ்க்கையில் நீங்க அப்படி ஒரு மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு லீஃப் கூட அதுல இருந்து ஃப்ளக் அவுட் ஆகாது, ஒரு இலை கூட உதிராது. இன்னைக்கு நம்ம நிறைய மரங்களை பார்க்க முடியும், அதுல இலை உதிர்காலம் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு 10-100 இலை வருதுன்னா ஒரு நாளைக்கு 100 இலை உதிரும். ஒரு மரத்துல இலைய உதிராம இருந்தா அது எவ்வளவு செழிப்பான மரமா இருக்கும். வாழ்க்கை வருகிற நாட்களில் இலை உதிராது இருக்கிற நாட்களா மாறப்போகுது. எதையோ இழந்துட்டு எதையோ பெற்றுக்கொள்ளுகிற நாள் இல்லை. எதையோ லாஸ் ஆனதா இது இழந்தாதானே இது கிடைக்கும். ஏங்க, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் நீ எதையும் இழக்க தேவையில்லை. கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறா. இந்த கால வேளையிலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை பேசுகிறேன். நீ கலங்கின நாள் போத ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீ அழுது புலம்பின நாள் போத ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களோடு கர்த்தருடைய பிரசனம் இந்த வேளையிலே, இந்த கால வேளையிலே அளவில்லாமல் நிரம்பி கொண்டிருக்கிறதுக்கு நான் கர்த்தரை நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறேன். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்க உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாதான் இந்த தேசத்துக்கே சேமம் வருமா? வேதம் அப்படிதான் சொல்லுது. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நீ repent yourself right now. நீ எப்பவே திரும்பிடு. இந்த வேதத்துக்கு நேராய் திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இவங்களுக்கு நான் பேசுகிறேனே, காரியம் வாய்க்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை கிட்ட இருந்து நீங்க ஒரு பொருளை புடுங்க போறீங்க. மீன் ஒரு கத்தி வச்சு விளையாடுது. அந்த கத்தி அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆபத்தான கத்தியை அந்த குழந்தை கிட்ட இருந்து புடுங்குவோம். ஆமா தானே? அப்ப அந்த ஆபத்தான கத்தியை புடுங்கினா அந்த குழந்தைக்கு தெரியாது, அது அழுவோம், ஏன் கிட்ட இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி. உடனே அந்த குழந்தையை சமாளிக்க அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராத, எந்த பிரச்சனையும் பண்ணாத ஒரு இன்னொரு பொருளை கொடுத்து அதை அழுகையை நிறுத்தும். அப்படிதான் ஆண்டவரே, இவங்க இவ்வளவு நாளா இந்த உலகத்தை நம்பி இருக்கிறாங்களே, இந்த உலகத்தின் இருக்கிற அதிகாரிகளை நம்பி இருக்கிறாங்களே, நான் இவங்க கிட்ட என்ன சொல்லணும்? இந்த அதிகாரிகளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டேன், கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லிட்டேன், இவங்களை கர்த்தரோட இணைக்க என்ன சொல்லணும்னு கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து இருந்து கேட்கும் பொழுது எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்ட விஷயம். அவங்களை இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் செய்ய சொல்றாங்க. அம்மா, இந்த வேதம் அழகான தேன்கூடு. இந்த வேத வசனம் உன் வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிறல்ல ஒரு அலங்கோலமான வாழ்க்கை, அது அலங்காரமான வாழ்க்கையா மாத்த இந்த வேதத்தால முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்னு நான் நம்பு. நிறைய விஷயத்தை கர்த்தர் வாழ்க்கையில மாற்ற போறாரு. இன்னைக்கு ஃப்ளக் அவுட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு உங்க கையில இருந்து பிடிங்க இருக்கிறாரு. இத்தனை நாளா நீ ஆபத்தை கையில பிடிச்சி யாரு மேலேயும் நம்பிக்கை வச்சு யாருக்கிட்டையும் வழியை ஒப்பு கொடுத்து அவங்க செஞ்சிருவாங்க. நோ நோ நோ. ஒரு பரிசுத்தர் இருக்கிறார். அவரிடத்துல உன் வழியை ஒப்பு கொடு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்ட அன்பான தேவஜனமே, இந்த சத்தம் உனக்கான சத்தம். இந்த சத்தத்தை கேட்கிற எவ்வளோ பேரை கேட்கலாம், எவ்வளோ பேர் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், எவ்வளோ பேர் அவங்க வேலையை பார்க்கலாம். ஆனால் நீ இந்த கால வேளையில ஆண்டவர் என்னோட பேசுறாருன்னு நினைச்சல, read the word of God. இந்த வாசி அவர் கூட பேச விரும்புகிறார். உனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாருமா. அவர் உன்னை நேசிக்கிறாருமா. அந்த லவ் லெட்டரை ரீட் பண்ணு. அந்த லவ் லெட்டரை லவ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்தை ஏன் நேசித்து கொண்டிருக்கிற? உன் காரியம் வாய்க்கலன்னா வாய்க்காது. ஏன்னா உனக்கு உண்மையான ஒரு சொத்து நீ இதுவரைக்கும் அதை சொத்தை பார்க்காம இருக்கிற எப்படி வாய்க்கும்? இன்னைக்கு இந்த சொத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்கும் போது, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணும் போது, நான் சொல்லிடுறேன், உனக்கு கர்த்தர் அநேக காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நீ அதை பார்த்து ஆச்சரியப்பட போற. யோசேப்பு செய்யறதெல்லாம் வாய்க்குதுன்னு யோசேப்பு மாத்திரம் சொல்லல, யோசேப்புடைய ராஜா சொல்றாரு, இவன் என்ன செஞ்சாலும் வாய்க்குது. இன்னைக்கு சொல்றேன், உன்னை பார்த்து அநேகர் சொல்ல போறாங்க, நம்ம எது செய்தாலும், இந்த தம்பி என்ன பண்ணாலும் அது ரொம்ப சூப்பரா உனக்கு வாய்க்குதுன்னு சொல்லி நீ கர்த்தருடைய வேதத்தை பிடித்துக்கோ. கர்த்தர் உன்னை பிடித்துக் கொள்ளுவா. இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்ட அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கின்ற நாளை வைத்திருக்கிறார். நம்ம ஆராதனை வேளையில பாடின போலதான், இனி நீ கலங்க வேண்டிய நாள் இல்லை, இனி நீ அழுது புலம்ப வேண்டிய நாள் இல்லை, இனி நீ கம்பீரமாய் வாழப்போகிற நாள். உன் வாழ்க்கையை கர்த்தர் இலை உதிராது இருக்கிற வாழ்க்கையாய் மாற்ற போகிற நாள். ராஷே தூர ஹரனா ஹர
தபரியா கரபு. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் உனக்கு நேராய் தான் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளா நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், திருமணத்துக்காக எங்க வீட்டுல முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஃபெயிலியர். நான் இந்த வேதத்தை கையில கொடுக்கும்படியா இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறேன். இந்த வேதத்தை நீ வாசி, கர்த்தர் உன் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ரொம்ப நாளா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறேன், பெரிய கடன், அது மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் உதவி செய்யறேன்னு வராங்க, ஆனா ஓடிடுறாங்கன்னு. இந்த word of God came and enter in your life. இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது. அது மனுஷனை மாறி ஓடாது, உன் சூழ்நிலையை மாற்ற அது போதுமானதா இருக்கு. என்ன வேணா நீ எதை வேணா நினைச்சிருக்கலாம், உன் இருதயத்துல எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண. எனக்கு சேர வேண்டிய சொத்து தான், இந்த முத்து எனக்கு கிடைச்சதே அந்த வீட்டுல தான், இந்த வசனம் எனக்கு கிடைச்சது அந்த வீட்டுல தான். அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை விற்க முடியலன்னு சொல்லி அந்த அம்மா புலம்புனாங்க. அம்மா, உன் சொத்து உன்னை வந்து சேரணும்னா இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானமா மாறணும். இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்றேன். உன் சொத்து உன்னை வந்து சேரும், உன்னுடைய எல்லா காரியமும் உனக்கு வாய்க்கும், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உனக்கு சாதகமா மாற்றி தருவார். உன் வழி அவர்கிட்ட ஒப்பு கொடு, அவர் மேல நம்பிக்கையா இரு. இந்த வேர்ட் ஆஃப் காட கையில பிடிச்சு வாழு. கர்த்தர் பெரிய காரியம் வாழ்க்கையில செய்ய போறார். இருக்கிறவங்கள கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காய் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஓ ராஷாத்தா ரியா கரஹர நாமனா கர, ஓ ரிகதனா ஷேகதல்யா தரஹர நாஹர போஷே கத்துரிபியா கரபு. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்க பிரஷர் இந்த பிள்ளைகளை தொடட்டும்பா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணிட்டேன், எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லி மனசு உடஞ்சு போய் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. என் கணவன் தான் என்னை ஏமாத்துறான், என் மனைவி தான் என்னை ஏமாத்துறேன், என் பிள்ளைங்க தான் என்னை ஏமாத்துறாங்க. அம்மா, உன் நம்பிக்கையை குதிரைகள் மேலேயும் யுத்த வீரர்கள் மேலேயும் வைக்காத, கர்த்தரின் மேலே வை. அன்பான தேவஜனமே, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். இந்த வேத வசனத்தை கையில எடு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீ இதை திறக்காம எப்படி ஆண்டவரும் கூட பேசுவாரு? இன்னைக்கு நான் உங்களோடு கூட ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காய் நான் செபித்து இந்த ஜனங்களை உங்க கரத்தில் பிடித்து கொடுக்கிறேன்பா. இந்த ஜனங்களோடு கூட நீ இடைப்படும்படியா, இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு வாய்க்க பண்ணும்படியா நான் வேண்டுகிறேன். உங்க பிரசனம் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும், இவங்க இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த பிரசங்கம் ஆண்டவரே உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும் என்று வேண்டுகிறேன்ப்பா. உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற எனக்கு ஜீவன் தந்த பிதாவே, ஆமென் ஆமென். எல்லா சத்தமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. Thank you Father. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமே எல்லாம் வாய்க்கும். நீங்களே உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, உங்க தலை மேல கையை வச்சு, இனிமே வாழ்க்கையில எல்லாம் வாய்க்கும். இனிமே ரிஜெக்ஷன் கிடையாது, இனிமே நடக்காதுன்ற வார்த்தை கிடையாது. நான் நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சுட்டு சொல்லுங்க, உங்க தலை மேல கையை வைத்து எல்லாம் எனக்கு வாய்க்கும். ஆமென். கர்த்தர் எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில வாய்க்க செய்வார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில 7 மணி அளவிலே உங்களை சந்திக்க வருகிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக ஜெப விண்ணப்பங்களை சொல்றீங்க. நாங்கள் எங்கள் சபையில் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எங்களுக்காக, எங்கள் ஊழியத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆவிக்குரிய தகப்பன் ஒவ்வொரு வேளைக்கிழமை 8:30 மணி கர்த்தருடைய வார்த்தையை இதே டிவி சேனல்ல பேசுறாங்க. நீங்க அதை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ரொம்ப பிளஸ்டா ஆசீர்வாதமா உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற பிரசங்கமா இருக்கும்னு சொல்லுகிறேன். உங்களுக்காக சென்னை பூந்தமல்லி பகுதியிலையும் குன்றத்தூர் பகுதியிலும் கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய மகிமையின் பரலோகத்தின் அந்த தரிசனத்தோடு நடத்தி வருகிறோம். உங்களுக்கு சபையை அணுக விருப்பம் இருக்குமானால் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எல்லா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதமும் ஊழியக்காரர்களுக்காக விசேஷித்த கூட்டங்களை ஏற்படுத்துகிறோம். அந்த கூட்டத்துடைய தேவைகளுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஈவினிங் வாலிபர்களுக்கான விசேஷித்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி நடத்தி வருகிறோம். அந்த கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமா நடந்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்களுக்கு பிரோஜனம் உள்ளதா இருக்கிறது. இது உங்களுக்கும் பிரோஜனம் உள்ளதா இருக்கும்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அது ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் சபையில் நீங்கள் உங்களால் இயலுமானால் நீங்கள் கடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் எங்களுடைய ஊழியத்தையும் நீங்க நினைச்சுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Love you all.